Story continues with our next session presented in association with Electronic City Industrial Township Authority. Here in this session, we'll be discussing Tamil online magazines. Sharing their valuable thoughts are Ramya, N. Chokan, Subramani Ramesh, and Paragvan. All the dignitaries, I would like to welcome you on the stage, please. அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த புக் பிரம்மா அமைப்பினருக்கும் என்னை இந்த நிகழ்வில் பேச அழைத்த அன்பிற்கினிய நண்பரும் எழுத்தாளருமான பாவண்ணன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் இணைய இதழ்கள் வளர்ச்சியும் வாய்ப்பும் என்கிற இந்த தலைப்பின் கீழே இந்த செஷன் நிகழ இருக்கிறது. 2000க்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்பு தான் இந்த இணைய இதழ் என்கிற ஒரு வடிவமே உருவாகுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து தமிழில் யூனிகோடு எழுத்துரு உருவானதுக்கப்புறம் இதனுடைய வேகம் பல மடங்காக அதிகரித்தது. இன்றைக்கி இந்த இணைய இதழ்களை 6ஆம் திணை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட 5 திணைகள் இருக்குது. இது 6வது நிலம், வேறு வழி இல்லை. இனிமே எழுதுவதற்கான நிலம் இணையம்தான். இணைய இதழ்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அச்சு இதழ்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரக்கூடிய ஒரு சூழல் இன்று இருக்கிறது. உதாரணமாக தொடர்ச்சியாக வரக்கூடிய அச்சு இதழ்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. காலச்சுவடு, உயிரெழுத்து, அம்ருதா போன்ற ஒரு சில இதழ்கள் மட்டுமே இப்போ தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. சில இதழ்கள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இத்தகைய ஒரு சூழலில் இனி எழுதுவதற்கான களமாக இருக்க போகிறது இருந்துக்கிட்டு இருக்கிறது. ஆல்ரெடி 25 வருஷமாக இந்த இணைய இதழ்கள் எழுதக்கூடிய ஒரு களமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இனியும் அது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுது. இப்படி அந்த வகைகளில் நிறைய தமிழில் இணைய இதழ்கள் இன்றும் இருக்குது. ஒரு சிலது தோன்றி மறைஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் கூட நம்பிக்கையை இழக்காமல் புதிய புதிய இணைய இதழ்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் திண்ணை, பதிவுகள், சொல்வனம், கனலி, வல்லினம், அகழ், மெட்ராஸ் பேப்பர், நீலி, தடாரி, கபாடபுரம், வல்லமை, ஊடரு, யாவரும், தமிழினி, அருஞ்சொல், 6ஆம் திணை, உயிரோசை, மலைகள்.com, கிழக்கு டுடே, ஓலைச்சுவடி, இந்த மாதிரி எனக்கு தெரிந்த ஒரு சில இதழ்களுடைய பட்டியலை தான் நான் இங்கே சொன்னேன். இந்த இதழ்கள் ஒரு சிலது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சிலது நின்றுடுச்சு. இப்படி இருக்கும்போது இந்த இணைய இதழ்கள் இந்த சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அல்லது இலக்கியத்தில் எந்த மாதிரியான பங்களிப்பை உருவாக்கி இருக்கு? இந்த இணைய இதழ்களை பற்றி பொதுவாக ஒரு சில பார்வைகளை நான் முன்வைக்கலாம்னு இருக்கேன். எழுத்தாளருக்கும் வாசகர்களுக்குமான இடைவெளியை குறைத்ததில் இணைய இதழ்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா ஒரு அச்சு இதழில் ஒரு படைப்பு வெளியானதுக்கு பிறகு குறைந்தபட்சம் ஒரு மாதமாவது அதற்கான எதிர்வினைகளுக்காக அதே இதழில் வரும் அந்த எதிர்வினைகளுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது. இன்றைக்கும் அச்சு இதழ்கள் அதுதான் சாத்தியம். ஆனால் இணைய இதழ்களில் அப்படி கிடையாது. ஒரு படைப்பை நீங்கள் இணைய இதழ்களில் போஸ்ட் பண்ண அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளே அந்த படைப்போட நீளத்தை பொறுத்து உங்களுக்கு உடனடியாக எதிர்வினை கிடைக்குது. அந்த எதிர்வினை காத்திரமானதா இல்லை தற்செயலானதா, போகிற போக்கில் இடப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு எதிர்வினை கிடைக்குது. அதுக்கு அடுத்தது இணைய இதழ்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயக வடிவமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இணைய இதழ்கள்லையும் அந்த குழு அரசியல் இருந்தாலும் கூட எல்லோரும் எழுதுவதற்கான ஒரு களம், எவ்வளவு நீளமாகவும் எழுதலாம், எதை வேண்டுமானாலும் எழுதலாம் என்கிற ஒரு நிலை இணைய இதழ்களில் இருக்குது.
அதுக்கு அடுத்தது இந்த இணைய இதழ்கள் உருவாக்கத்தில் நம்ம அவங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பங்களிப்பை நம்ம மறந்துடக்கூடாது. அவர்களுக்கு இடையிலான ஒரு தொடர்ச்சியை உருவாக்குவதற்காக தான் இந்த இணைய இதழ்கள் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த இணைய இதழ்களை பொறுத்த வரைக்கும் நடத்துறதுல சில வசதிகள் இருக்குது. படைப்புகளை நம்மால் உடனடியாக திரட்ட முடியும். அடுத்தது இணைய இதழ்களை பொறுத்த வரைக்கும் 2000 இருந்த மாதிரி கிடையாது. ஒரு இதழ் அச்சு இதழை ஒருத்தர் படித்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொருத்தர் படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இணைய இதழ்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக ஒரே நேரத்தில் பலர் வந்து படிக்கலாம். அதுக்கு அடுத்தது இணைய இதழ்களில் இன்னொரு வசதியும் இருக்கிறத பார்க்கலாம். சில திருத்தங்களை உடனடியாக செய்ய முடியும். அச்சு இதழ்களில் நீங்கள் ஒரு மாதம் கடந்ததற்கு பிறகுதான் அந்த இதழ் வரக்கூடிய அந்த காலத்தை பொறுத்து நீங்கள் வருத்தம் தெரிவித்து அதற்கான தவறுகளை வந்து சுட்டிக்காட்டி திருத்த முடியும். ஆனால் இணைய இதழ்களில் அப்படி இல்லை. இப்படி பல சிறப்புகளையும் அதே சமயத்தில் ஒரு சில விமர்சனங்களும் இந்த இணைய இதழ்கள் மேலே வைக்கப்படுது. இன்னைக்கு நேற்று நடந்த அந்த செஷனில் கூட எல்லோரும் இணைய இதழ்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ் சிறுகதையுடைய அந்த பெரிய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதும் இந்த இணைய இதழ்கள் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இணைய இதழ்கள் மேலே தொடர்ந்து வைக்கப்படுது. அடுத்தது இந்த எடிட்டிங்னு ஒன்று கிடையாது. இணைய இதழ்களில் ஒரு ஆசிரியர், அதுக்கப்புறம் ஆசிரியர் குழு, அதுக்கப்புறம் நண்பர்களுடைய சில பரிந்துரைகள், இந்த மாதிரியெல்லாம் அச்சு இதழ்களில் அந்த ஒரு படைப்பு வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் காலச்சுவடு மாதிரியான இதழ்கள் அச்சு இதழ்களில் 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதில் ஒரு எடிட்டிங் ப்ளஸ் அந்த பரிசீலனை இதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த இதழ்களில் அது குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஏன்னா இந்த இணைய இதழ்களை நம்ம வளர்க்க வேண்டிய அதாவது இது மேலே இருக்கக்கூடிய ஒரு சில அந்த பலவீனங்கள் அல்லது குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் சரி செய்து அடுத்து நம்ம எழுதுவதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய இந்த இணைய இதழ்களை ஒரு விரிவான ஒரு தளத்தில் ஒரு பரந்த மனதோடு உரையாடி அடுத்த கட்டத்திற்கு இதை நகர்த்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த செஷன் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் மெட்ராஸ் பேப்பர் நடத்தக்கூடிய பா. ராகவன் சார், அப்புறம் நீலி என்கிற இலக்கிய இது நடத்தக்கூடிய ரம்யா மேடம், அடுத்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இதழ்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சொக்கன் சார், அவர் அதாவது இணைய இதழ்களுக்கு முன்னாடியே கூட மின் அஞ்சல் வழியாக ஒரு இதழ்கள் முயற்சியெல்லாம் அவர் செஞ்சு பார்த்துருக்கிறாரு. இத்தகைய ஆளுமைகளோடு இந்த உரையாடல் வந்து தொடங்க இருக்கிறது. நான் கேள்விகளை மட்டுமே அவர்களிடம் நான் கேட்கப் போகிறேன், பதில்களை அவர்கள் விரிவாக சொல்லுவார்கள். அந்த வகையில் முதல் கேள்வி, பா. ராகவன் சாருக்கான கேள்வி. அச்சு இதழ்களுக்கும் இணைய இதழ்களுக்கும் பொதுவான வேறுபாடு என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா அச்சு இதழ்களுக்கு ஒரு மாற்றாக இணைய இதழ்களை பார்க்க முடியுமா, இல்லை ரெண்டும் அதனுடைய டெம்ப்ளேட்டு தான் இந்த இணைய இதழ்களிலும் இருக்கா அப்படிங்கிறது. அடுத்து இதனோட தொடர்ச்சியாக இந்த கேள்விக்கும் அவர் பதில் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இணைய இதழ்களுக்கான தேவை வந்து ஏன் உருவாச்சு, அந்த காலகட்டத்துடைய சூழலையும் பா. ராகவன் சார் விளக்கி சொல்லணும். வணக்கம். அச்சு இதழ் அந்த காலகட்டத்தினுடைய சாத்தியம், இணைய இதழ் இன்றைய காலகட்டத்தினுடைய சாத்தியம், தொழில்நுட்பத்தினுடைய கொடைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாமே தவிர வித்தியாசம் அப்படின்னா நடைமுறை வித்தியாசங்கள் இருக்குமே தவிர ஒரு பத்திரிகை அப்படிங்கிறதுனுடைய பார்வை, கோணம், நோக்கம், இலக்கு, செயல்படும் விதம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து 90களின் மிக தொடக்கத்திலிருந்து அச்சிதழ்களில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். இப்போ medraspapper.com நான் நடத்துறது வார இதழ், இணைய வார இதழ். எனக்கு வந்து
பணி அல்லது செய்யும் முறை சார்ந்து எந்த வித்தியாசமும் இல்லை. அதே வேலை அங்கே என்ன செஞ்சுட்டு இருந்தனோ அதே தான் நான் இங்கே பண்ணுறேன். பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் மிஸ் ஆகும். இதில் பப்ளிஷிங் அப்படின்னு டைரெக்டாக நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். பிரிண்ட்டுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இல்லாமல் போகுது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் சொன்ன அந்த எடிட்டிங் சார்ந்த விஷயங்களில் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த பத்திரிகையுமே, இப்போ நான் வீக்லி கமிட்மெண்ட்டோட பத்திரிகை நடத்துகிறேன், இவங்க வந்து குவார்ட்டர்லி நீலி பண்ணிகிட்ருக்காங்க, மந்த்லி மேகசின்ஸ் இருக்கும். எதுவாக இருந்தாலும் எடிட் ஆகாமல் ஒரு பத்திரிகையில் எதுவும் வராது. ஒரு எடிட்டர் இல்லாமல் பத்திரிகை தன்னைத்தானே நடத்தி கொள்வதுங்கிறது நடைமுறை சாத்தியமே இல்லை. மேபி கல்யாண பத்திரிகை வேணால் அப்படி இருக்கலாம், சரியாக ப்ரூஃப் படிக்காமல் எதுவும் படிக்காமல் தப்பு தப்பாக கல்யாண பத்திரிகை பிரிண்ட் ஆகலாமே தவிர மற்ற பத்திரிகைகள் டெஃபினட்டாக எடிட்டிங்க்கு உட்பட்டுத்தான் வரும். அதுதான் பத்திரிகையாக நிற்கும் நிலைக்கும். இன்றைக்கி இணைய பத்திரிகை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண பத்திரிகைகளுமே கூட ஒரு ஆசிரியரால் எடுத்து நடத்தப்படுகிற பத்திரிகை தான். அவர் ஆர்வலராக இருந்து அவரே ஆரம்பிச்சிருக்கலாம், அவரே ஆசிரியராக பதிப்பாளராக எல்லாமாவும் இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் ஒரு ஆசிரியத்துவம்னு ஒன்று இல்லாமல் பத்திரிகைன்னு ஒன்று இல்லை. சரியா? ஸோ இது முதல் பாயிண்ட், நீங்கள் கேட்ட கேள்விக்கான முதல் விதி. ரெண்டாவது, இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது, இதை வந்து பத்திரிகை வாசிப்பு அப்படிங்கிறத நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். 2019க்கு முன், 2019க்கு பின். கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ் வாசிப்பு சூழலை கணிசமான அளவில் பாதிச்சுது. நமக்கு வந்து 6 லட்சம் வித்த பத்திரிகையெல்லாம் தமிழில் இருந்திருக்கு, 4.5 லட்சம் 5 லட்சம் இதெல்லாம் இருந்திருக்கு. நான் வேலை பார்த்த பத்திரிகை 1 லட்சத்துக்கு மேலே வித்த பத்திரிகையில் நான் வேலை பார்த்தேன். சரியா? பெரிய அளவில் மிகப்பெரிய எண்ணிக்கை வாசகர் எண்ணிக்கையோடு இயங்கிய பத்திரிகைகள் இருந்தன. அதே பத்திரிகைகள் இன்றைக்கும் இருக்குது. பட் அதே நம்பரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2019க்கு பிறகு பத்திரிகைகளுடைய சர்க்குலேஷன்ஸ் விழுந்தது. எல்லா பத்திரிகையும், இது தினசரி, வார பத்திரிகை, மாத பத்திரிகைன்ற பாகுபாடே கிடையாது, எல்லா பத்திரிகைக்கும் சர்க்குலேஷன் விழுந்தது. அந்த நேரத்தில் இணைய இதழ்கள் பரவலாக வர ஆரம்பிச்சது, நிறைய பத்திரிகைகள் வர ஆரம்பிச்சது. ஆனால் 2000லேருந்தே நீங்கள் சொன்ன மாதிரி இணைய பத்திரிகைகள் வந்துட்டு இருந்ததுன்னா கூட 2019க்கு அப்புறம் அதனுடைய வீச்சு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. வீட்டிலேயே இருந்து படிக்கிறதுக்கு வசதியாக அது இருந்ததுங்கிற அந்த தொழில்நுட்பம் சார்ந்த வசதி அப்படிங்கிற ஒன்று அது காலகட்டம் தோறும் நடக்கக்கூடியதான். நாளைக்கு இதையும் தாண்டி இன்னொன்று வரும், ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இதை வந்து மாற்றம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அடுத்தது, இப்போ அச்சு இதழ்களை பொறுத்த வரைக்கும் மணிக்கொடி, எழுத்து, கசடதபர, நடை, இந்த மாதிரியான இதழ்கள்லாம் ஒரு எழுத்தாளர் மரபை வந்து உருவாக்குச்சு. ரெண்டாவது, அதுக்கு ஒரு ஐடென்டிட்டியும் இருக்குது. அந்த இதழ்கள்லேருந்து உருவானவங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்குது. எழுத்தாளர்கள் அந்த இதழிலிருந்து உருவானவங்க என்கிற அடையாளத்தை சொல்லிக்கொள்வதன் மூலமாகவும் தன்னுடைய இடத்தை அவர்கள் இட்டு நிரப்பி கொண்டார்கள். இத்தகைய ஒரு சூழல் இன்னைக்கு இணைய இதழ்களில் இருக்கா அப்படிங்கிறதா நான் ரம்யாவிடம் கேட்க விரும்பிய கேள்வி. நான் என்னுடைய இதை வந்து பார்வையை வந்து தமிழ் தீவிர இலக்கிய சிற்றிதழ்கள் அது வரைக்கும் கன்ஃபைன் பண்ணிக்கிறேன். ஒரு மணிக்கொடி, எழுத்து, அதிலிருந்து நமக்கு நிகழ் வரைக்கும் ஒரு 40 வருடங்களை வந்து நம்ம அச்சு இதழ்கள், தீவிர இலக்கிய சிற்றிதழ்களுக்கான காலம் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இணைய இதழ்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மணிக்கொடி, எழுத்து, அப்புறம் காணாசு ஆரம்பித்த பல பத்திரிகைகள், யாத்ரா மாதிரியானவைகள், 90களில் வந்து வசந்தகுமார் அவர்கள் ஆரம்பித்த புதிய யுகம் எழுகிறது, தமிழினி, அப்புறம் சொல் புதிது, இந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் ஒரு இப்பயும் வருது அச்சிதழ்கள், காலச்சுவடு, நீளம் இதெல்லாம் வருது. ஆனால் அதில் வந்து பொலிட்டிக்கல், சோஷியல் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து தமிழ் இலக்கிய சிற்றிதழ்கள் அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமாகவே வந்து இணையத்தில் கன்ஃபைன் பண்ணிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதில் வந்து சில கேட்டகரிஸ், 2 கேட்டகரி பிரிச்சுக்கலாம் எழுத்தாளர்கள் பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து இப்போ எஸ் ராமகிருஷ்ணன், சாரு நிவேதா, இவங்கெல்லாம் வந்து எம் கோபாலகிருஷ்ணன் சார், இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய வலைதளத்தில் வந்து தன்னுடைய வாசகர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக தளங்கள் வச்சுருக்காங்க. அப்புறம்
இன்னைக்கு ஒரு தீவிர இலக்கிய சுற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். டெய்லி மேகசின் மாதிரி வரக்கூடிய ஜெயமோகன்.in மாதிரியான இது அதில் வந்து தன்னுடைய கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இலக்கியத்துக்கான விஷயங்கள் வரக்கூடிய தளமாக வந்து இன்னைக்கு அது செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நார்மலாக மற்ற எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து யாவரும், வாசகசாலை, யாவரும்.com, வாசகசாலை, கனலி மாதிரியான பத்திரிகைகள். இதெல்லாம் வந்து புதிய எழுத்தாளர்கள் வந்து உருவாகி வர்றதுக்கு ஒரு தளமாக இருக்குது தீவிர இலக்கியத்தில். அடுத்ததாக வந்து வல்லினம், மகள் மாதிரியான இதழ்கள். இதில் வந்து இந்த இணைய இதழ்களில் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நல்ல சிறுகதைகள் வர்றது, அதாவது எஸ்டாப்ளிஷ் ஒரு ஆசிரியத்துவத்தின் மூலமாக உருவாகி வருது. இப்போ யாவரும், கனலிலெல்லாம் வந்து அவங்க பேஷனேட்டாக பண்ணுறாங்க, ஆனால் அவங்க எழுத்தாளர்கள் கிடையாது. இப்போ வல்லின மகளில் வந்து எழுத்தாளர்களே வந்து இணைய இதழ்கள் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி எழுத்து மாதிரியான இதழ்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவு இருக்கிறது இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னும் 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நீலி, குறுகு மாதிரியான நீலி கவிதை இதழ்கள் மாதிரியானது. இதில் வந்து விமர்சனங்கள் வருது. இப்போ பெண் எழுத்துக்கான விமர்சனங்கள் உருவாகிறதுக்கு நீலின்ற மாதிரியான ஒரு தளம் கிரியேட் பண்ணோம். அப்புறம் கவிதைகள் மாதிரியான ஒரு இதழ், கவிதைகளுக்கெல்லாம் வந்து ஒரு விமர்சனம், ஒரு ரசனை உருவாகி வரணும்னு கவிதைகள் இதழ் வந்து தமிழில் ஆரம்பிக்கப்பட்டது. அது இன்னொரு கேட்டகரி பிரிக்கணும்னா குறுகு, அப்புறம் சைவ சித்தாந்தம், இந்த மாதிரியான இதழ்கள். இதில் வந்து இதுக்கு முன்னோடிகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இதழ்கள் வந்து கலை, பண்பாடு, தத்துவம் சார்ந்த இதை மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ணுற மாதிரியான, ஆனால் தீவிர இலக்கியம் சார்ந்ததாகவும் இருக்கிறது. அதே மாதிரி சைவ சித்தாந்தம் இதழில் வந்து வெறுமனே சைவம் சித்தாந்தம் சார்ந்த தத்துவம், அது மாதிரியான விவாதங்கள் உருவாகிறதுக்கான இது, இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. ஆனால் ஏன் இப்போ அவர் கேட்குற மாதிரி அப்படி ஒரு சுப்பிரமணிய ரமேஷ்க்கு ஏன் அப்படி ஒரு கேள்வி வருது அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எழுத்து மாதிரியான காலகட்டம், நவீன காலகட்டத்தில் வந்து ஒரு செட் ஆஃப் தேவை இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக தமிழ் இலக்கியத்துடைய முகம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு எழுத்து, மணிக்கொடி மாதிரியான பத்திரிகைகளில் வந்து ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் கிரியேட் ஆகியிருந்தாங்க. ஆனால் அது வந்து ஒரு பின்னணித்துவ காலகட்டத்துக்கு அப்புறமே உடஞ்சுதுன்னு சொல்லலாம். சொல் புதிது மாதிரியான இதழ்கள், தமிழ்நீ, இந்த மாதிரி வரும்பொழுது அந்த டைமில் நாவல் வந்து ஒரு பெரிய உருவாகி வரணுன்ற தேவை வந்து அன்னைக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ சீமணி உடைய கட்டுரைகள், அதாவது நாவல் குறிப்புகள் சார்ந்தவர் எழுதின நடைவழி குறிப்புகள், அப்புறம் வந்து அந்த டைமில் வந்து மோனரங்கன் சார் வந்து சொல் பொருள் மௌனம்னு ஒன்று எழுதினார், ஒரு தொடர் எழுதினார். எல்லா எழுத்துக்கள் சார்ந்து, கவிதைகள் சார்ந்து ஒரு கட்டுரை தொடர். இந்த மாதிரி வந்து விமர்சன மரபு ஒன்று கிரியேட் ஆகி வந்தது. அதே மாதிரி நாவலுக்கு என்னெல்லாம் தேவையோ அப்படியானதை கொண்டு வரக்கூடிய சொல் புதிதில் வந்து நித்திய சைதன்யனுடைய கட்டுரைகள், உளவியல் சார்ந்தது, மொழியியல் சார்ந்த கட்டுரைகள், இப்படியெல்லாம் வந்து இணைய இதழ்களில் வந்து கிரியேட் ஆகி வந்துச்சு. ஆனால் பின்னணித்துவ காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு கேட்டகரி ஆஃப் ரைட்டர்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் மட்டும் கிரியேட் ஆகி வரக்கூடிய ஒரு தேவை வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது நிறைய வகையான இது வந்து தேவைப்பட்டுச்சு. அப்போ முதல்ல வந்து வெரைட்டி ஆஃப் ரைட்டிங் வந்து தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் இந்த கனலி, யாவரும் மாதிரியான பத்திரிகைகள், வாசகசாலை இதெல்லாம் வந்து ரொம்ப ஊக்கமாக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க புதிய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வந்து அவங்க அது மூலமாக தொகுத்து போடுறாங்க, அப்புறம் விருதுகள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அகழ், வல்லினம் மாதிரியானதுல வந்து எழுத்து மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்குதான்னு கேட்டால் அப்படி இல்லை அப்படின்னு தோணுது. எழுத்து மாதிரி சொல்கிறேன். அப்போது அப்படி ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லி எதுலேயுமே இல்லாமல் எல்லாத்துலேயுமே புழங்குறவங்களாம் இருக்காங்க. இப்போது நான் எழுதும்போது ஆரம்பத்தில் வந்து யாவரும், கனலிலெல்லாம் நான் எழுதினேன். இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கும் நான் அதிலே கொடுப்பேன், வல்லினம்னு எனக்கு எந்த டைமில் தோணுதோ அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளாக இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் இதில் ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் கிரியேட் ஆகி வந்தாங்கன்னா கேட்டால் இல்லை தான். அப்புறம் ஒட்டுமொத்தமாக இந்த சிற்றிதழில் வந்து நான் பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு விமர்சனமாக சொல்லணும்னா 2 விஷயம். ஒன்று, நிறைய சிற்றிதழுடைய இலக்கிய சிற்றிதழ் சார்ந்தே ஒரு பெரிய பெருக்கம் ஏற்பட்டுருச்சு. அப்போது என்னன்னா, ஒரு மாதத்தில் இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ்லலாம் வந்து லெட்டர் அந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ இது வரும். அதாவது இந்த வருஷத்தில் இதெல்லாம் முக்கியமான நேர்காணல், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கட்டுரை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு லெட்டர் வந்து இங்கே இல்லை அப்படின்றது ஒரு இது. அதே மாதிரி இப்போ நீலியில் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு பெண் இதழ்களுக்கான ஒரு ரசனை விமர்சன கட்டுரை வரணும்னு நினச்சது. ஏன்னா முன்னாடி உள்ள இதழ்களில் முன்னாடி உள்ள எழுத்தாளர்கள், பெண் எழுத்தாளர்களில் அந்த மாதிரியான ஒரு விமர்சன போக்கு இல்லாததுனால ஒரு பெண் எழுத்து உருவாகி வரலை அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி வந்து அது ஒரு விமன் ரைட்டிங்கான ரெப்பாசிட்டியாக அது கிரியேட் ஆகுது. ஆனால் பேரலாக ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ் இலக்கியத்தில் அப்படி ஒரு ரிவ்யூக்கான ஒரு போக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு
கதையை பிரசுரிச்சிடலாம். ஆனால் ஒரு கதைக்கான ரிவ்யூ எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்றது அது வந்து இங்கே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தீவிர இலக்கியம் சார்ந்து ஒரு கிரிட்டிசிசத்துக்கு தனியான ஒரு பத்திரிகை வந்து எழுத்து மாதிரி இல்லை யாத்ரா இந்த மாதிரியான பத்திரிகைகள் மாதிரி வரணும். ஏன்னா இப்போ நான் போன சிறுகதை அமர்வில் இருக்கும் பொழுது நான் பார்த்தேன், மயிலன் வந்து சொல்லும் பொழுது ஒரு அவருடைய ஸ்பீச்சஸ் நான் கேட்டிருக்கேன். அவருடைய இதில் வந்து தவறாமல் வரக்கூடிய பேர்கள் வந்து விஜயராவணன், கார்த்திக் பாலசுப்ரமணியன் பேர்கள். இப்போ அகரமுதல்னு ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் சொல்லுவார். அப்போ எல்லாருமே தனித்தனி குழுக்களாக தான் இயங்குறாங்க இதில். அப்போது நிஜமாக ஒரு படைப்பு சார்ந்து பலதரப்பட்ட விமர்சனங்களும் வந்தால் தான் அந்த முதல்ல அந்த எழுத்தாளருக்கு ஒரு போகிறதுக்கான இது இருக்கும். இன்னொன்று ஒட்டு மொத்தமாக வந்து தமிழ் இலக்கியம் சார்ந்தே ஒரு போக்கு வந்து உருவாகி வர்றதுக்கு ஒரு தீவிர ஒரு கிரிட்டிசிசம் சார்ந்த இதழ் உருவாகி வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் இல்லை சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு கேங் வந்து உருவாவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக சொக்கன் சாரிடம் ஒரு கேள்வி. இணைய இதழ்கள் நடத்துவதில் நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த அனுபவம் அவருக்கு இருக்குது. ஒரு இதழ் நடத்தும் போது என்னென்ன மாதிரியான தொழில்நுட்ப பிரச்சனைகள் உருவாகும்? ரெண்டாவது, இந்த இணைய இதழ்கள் உருவாவதற்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டத்தை பற்றியும் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. இணைய இதழ்கள்ங்கிறது ஒரு பொதுவான டேர்ம். இன்டர்நெட் அடிப்படையாக கொண்டு வருகிற இதழ்கள். அதனால் அதுக்கு முன்னாடி வந்த மின்னஞ்சல் சார்ந்த இதழ்களையும் அதோட ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மின்னஞ்சல்ங்கிறது இணையத்தின் மூலமாக அனுப்பப்படுகிற ஒரு விஷயந்தான். முதல்ல இந்த இணைய இதழ்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கருப்பொருள் சார்ந்த மின்னஞ்சல் இதழ்கள் வந்துட்டு இருந்தது. அப்படின்னா இப்போ என்ன எடுத்துக்காட்டால், நான் வந்து தினம் ஒரு கவிதைன்னு சொல்லிட்டு ஒரு இணைய இதழ் நடத்திட்டு இருந்தேன். அதில் 10,000-15,000 உறுப்பினர்கள் வரைக்கும் இருந்தாங்க. அவ்வளவு பெரிய உறுப்பினர் பேஸ் இருந்தது. அதுவும் ரொம்ப ஆக்டிவான உறுப்பினர்கள். இப்போல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் மெயில் நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா 5% பேர் அந்த மெயிலை திறந்து படித்தாங்கன்னாலே அது வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. ஆனால் தினம் ஒரு கவிதை நடத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் 10,000 பேருக்கு மெயில் போய் சேருதுன்னா குறைஞ்சது 5,000-லேருந்து 6,000 பேர் அதை படிக்கிறாங்கன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடிஞ்சது. ஏன்னா அவ்வளவு லெட்டர்ஸ் வரும். அது வந்து ஒரு கவிதை அடிப்படையிலான விஷயம் அப்படிங்கிறதுனால உடனே லெட்டர்ஸ் வரும். அந்த லெட்டர்ஸ்லாம் நான் பதிப்பிச்சதில்லை, நான் தான் பார்த்துக்குவேன். ஏன்னா அது இதழாக இல்லை, எனக்கு மட்டும்தான் வரும் அந்த பதில்கள். ஆனால் இன்றைக்கி ஒரு இணைய இதழ் இருக்குது அப்படின்னா அந்த பதில்கள்லாம் உடனுக்குடன் அந்த பதிப்பாளரும் பார்க்கலாம், அந்த எழுத்தாளரும் பார்க்கலாம், மற்ற வாசகர்களும் பார்த்து. இப்போ ஒரு சிறுகதைக்கு 50 கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை பார்த்து அதை படிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு கூட நம்ம தீர்மானிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மின்னஞ்சல் இதழ்கள் அந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பம் அதை மட்டும்தான் அனுமதிச்சது. சொந்தமாக ஒரு இணையதளத்தை தொடங்கி அதில் விஷயங்களை பிரசுரிப்பதற்கான தொழில்நுட்பமும் அப்போ வளரலை. அதற்கான செலவுகளும் ரொம்ப கூடுதலாக இருந்தது. அந்த தொழில்நுட்பம் இருந்தது, ஆனால் அது பொதுமக்களுக்கு வந்து சேரலை. நிறுவனங்கள் மட்டும்தான் இணையதளங்களை நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீ இப்போது இங்கே உட்காந்துட்டே நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு ஃபோனை எடுத்து உடனடியாக ஒரு இணைய இதழ் தொடங்கி இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய இணைய இதழை லான்ச் பண்ணி உங்களுடைய கட்டுரைகள் கதைகள் எல்லாம் பதிப்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. முழுக்க ஒரு செல்ஃபோனில் உட்காந்துட்டு இதையெல்லாம் செஞ்சிட முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இதோட ஒரு நேச்சுரலான வளர்ச்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். மின்னஞ்சலில் படிச்சுட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மின்னஞ்சல் குழுக்களுக்கு மாறினாங்க. தனித்தனி மின்னஞ்சல் போயிட்டு இருந்ததுக்கு பதிலாக ஒரு குழு, இப்போ எடுத்துக்கிட்டால் ராயர் காப்பி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ரொம்ப ஆக்டிவாக இலக்கியம் சார்ந்த விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். நான், ராகவன் சார் எல்லாம் அதில் உறுப்பினர்களாக இருந்தோம். அதில் அதுக்கு முன்னாடி அகத்தியர்னு ஒரு குழு, அதில் எனக்கு தெரிஞ்சு 40,000-50,000 கட்டுரைகள்னு நான் சொல்கிறது மின்னஞ்சல்கள். ஒரு மின்னஞ்சலும் ஒரு கட்டுரையாக வந்திருக்கும். அவ்வளவு விஷயங்கள் அதில் பேசப்பட்டன. இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் திரும்ப அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் குரூப்பில் உறுப்பினராக இருக்கிறவங்களே தான் அடுத்த இமெயில் குரூப்லையும் இருப்பாங்க. இங்கே எழுதுறவங்களே தான் அங்கேயும் எழுதுவாங்க. சில சமயங்களில் நான் கூட அதை செஞ்சதுண்டு. ஒரு கட்டுரை எழுதிட்டு 15 இமெயில் குழுவுக்கு அதை அனுப்புவேன். 15 இதழ்களை போல அது ஒரே கட்டுரையை 15 இதழ்களுக்கு அனுப்புறது நீங்கள் அச்சு இதழ்லையோ இன்றைக்கி இருக்கிற இணைய இதழ்களையோ கற்பனை கூட பண்ண முடியாது. ஆனால் மின்னஞ்சல் குழுக்களில் அப்படி அனுப்ப முடிஞ்சது. ஏன்னா யார் எங்கே உறுப்பினர்களாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதன் பிறகு இப்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போவும் சில மின்னஞ்சல் சார்ந்த இதழ்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப குறைவு. ஏன்னா இணையம் சார்ந்த வளர்ச்சி வந்துட்டதுனால அங்கே வந்து இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, எல்லாம் அங்கே போயிடுச்சு. குறிப்பாக நான் வந்து எதை பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா அது நன்மையாகவும் சொல்லலாம், தீமையாகவும் சொல்லலாம். இப்போ நான் ஒன்று எழுதுகிறேன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு கதை எழுதுகிறேன் அப்படின்னா அந்த கதையை நான் அச்சில் பார்த்து அதுக்கு எனக்கு கமெண்ட் வரணும்னா குறைஞ்சது 2-3 மாதம் காத்திருக்கணும்.
அதிகபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் கூட காத்திருந்து நான் என்னுடைய கதைகளை அச்சில் பார்த்தது உண்டு. ஆனால் இப்போது நீங்கள் ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா அடுத்த 5வது நிமிடம் அதை ஒரு பத்திரிகைக்கு அனுப்பிடலாம். அந்த பத்திரிகை ஆசிரியர் அப்போ ஃப்ரீயாக இருந்தாருன்னா உடனடியாக படித்து அடுத்த 15வது நிமிடம் உங்களுக்கு அதில் ஒரு ஃபீட்பேக் கிடச்சிடலாம். அதில் ஒரு கரெக்ஷன் சொல்கிறாரு, சார் இந்த பகுதி வந்து எனக்கு உறுத்தலாக தோணுது, இதை மாற்றி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் அதை மாற்றி கொடுத்துடலாம். அன்றைக்கி ராத்திரி அது பிரசுரம் ஆகிடலாம். அடுத்த நாள் காலையில் அதை வந்து ஒரு 1500 பேர் படித்து உங்களுக்கு கருத்துக்கள் எழுதி விடலாம். இந்த ஒரு வேகம் முன்ன சாத்தியமும் இல்லை, அது வந்து ஒரு தடையாகவே இருந்தது. பல பேருக்கு, எனக்கு தெரிந்த பல பேர் ஒரு கதை எழுதிட்டாங்கன்னா அது பிரசுரமாகிற வரைக்கும் அவங்களுக்கு அடுத்த கதை எழுதுவதற்கான ஊக்கம் வராது. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அதை குறை சொல்ல முடியாது. அவர்களுக்கு அது ஒரு கதை பிரசுரமும் அடுத்த கதையை ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தூண்டுகிறது. இன்றைக்கு அதெல்லாம் வந்து இந்த இணைய தொழில்நுட்பத்தின் மூலம் சாத்தியமாகி இருக்கிறது. அதே நெகட்டிவ் சைடில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் வேணாமல் எழுதலாம், எதை வேணால் எழுதலாம், தரம் இருக்கிறதோ இல்லையோ அது பிரசுரமாகிவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்துடுது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த ஒரு பரிசீலனை, எடிட்டிங், இந்த தடைகள், ராகவன் சார் சொன்னார் எடிட்டிங் இல்லாமல் எந்த இதழுமே வெளிவராது அப்படின்னு. அவர் வந்து காந்தி மாதிரி பேசுகிறாருன்னு தான் நான் சொல்வேன். உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தில் தான் அவர் சொல்கிறாரு. எடிட்டிங் இல்லாமல் எழுத்து பிழைகளை அப்படியே போட்டு கருத்து பிழைகளை அப்படியே போட்டு பிரசுரமாகிற இதழ்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் குறையணும். அவர் சொல்கிற மாதிரி காலப்போக்கில் அதெல்லாம் மங்கி போய் எதெல்லாம் உண்மையாகவே தர வடிகட்டலை செய்து அதன் பிறகு பிரசுரிக்கின்றனவோ அந்த இதழ்கள் தான் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த அதையும் சரியாக செய்து விட்டால் அது ஒரு அழகான பேலன்ஸாக இருக்கும். யார் வேணால் எழுதலாம், ஆனால் தரமானது தான் வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வந்துட்டால் வி கெட் பெஸ்ட் ஆஃப் போத். எல்லாரும் எழுதுவதற்கான ஒரு சூழலையும் நம்ம உருவாக்கிடுறோம், இன்னும் பல பேரை எழுத வைக்கிறோம். அதே சமயத்தில் எல்லாமே பிரசுரமாகிடுங்கிற ஒரு நிலை இல்லாமல் தரமானது தான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, சங்க பலகையில் எழுதுனதையெல்லாம் போடுவாங்க, எது எதிர்த்து நிற்கிறதோ அதுதான் வந்து வெளியாகும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு வடிகட்டலை, ஒரு சரி செய்தலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இதழ்களை நடத்துகிறவர்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. எழுதுனவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இணைய இதழ்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பத்திரிகைகளில் படைப்புகளை அனுப்பிட்டு அவங்கள வெவ்வேறு வகைகளில் தொடர்பு கொண்டு வர வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி இணைய இதழ் நடத்துகிறவங்க தான் எழுதுகிறவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அப்படி ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு. கட்டுரை கொடுக்குற நீங்கள், கதை கொடுக்குற நீங்கள், கவிதை கொடுக்குற நீங்கள் இன்னும் வரலை அப்படின்னு அவங்க, அதாவது இணைய இதழ்கள் நடத்துகிறவங்க எழுத்தாளரை பின்தொடர்றாங்க. அப்படி ஒரு சூழல் இன்றைக்கி உருவாயிருக்குது. என்ன காரணமாக எழுத்தாளர்களும் அதிகரிச்சிருக்கிறாங்க, அதை விட அதிகமாக இணைய இதழ்களும் இன்றைக்கி அதிகரிச்சிருக்குது. அதனால தான் இப்படி ஒரு இந்த எடிட்டிங் ப்ளஸ் நிராகரிப்பு, நம்ம ஒரு படைப்பை கேட்டுட்டோம் அப்படின்னா அதை நிராகரிக்க முடியாது. ரெண்டாவது, யாரிடம் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கருத்து கூட சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழலெல்லாம் இணைய இதழ்கள் இன்றைக்கி வந்து எதிர்கொள்ளுது. இப்போ நம்ம பாராவிடம் மறுபடியும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இணைய இதழ்கள் நடத்துவதற்கு பொதுவாக பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு. அச்சு இதழ்கள் அளவுக்கு ஒரு பொருளாதாரம் இணைய இதழ்கள் நடத்துவதற்கு தேவைப்படாது. அப்படி இருந்தும் கூட தொடங்கக்கூடிய இணைய இதழ்கள் ஏன் வந்து தொடர்ச்சியாக அதனுடைய இடத்த பெற முடியாமலோ இல்லை நிலைத்து நிற்காமலோ இடையிலேயே நின்று போகுது? அது என்ன காரணங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொன்னால் நல்லாயிருக்கும். ரமேஷ், உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சொக்கன் சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன ரிஜாயிண்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிழைகளோட, எழுத்து பிழை, இலக்கண பிழை, கருத்து பிழை, எல்லா பிழைகளோடும் வரக்கூடிய பத்திரிகைகளும் இருக்குது அப்படின்னு சொக்கன் சொன்னதை நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த கதை கவிதைகள் மட்டும் பிரசுரமாகக்கூடிய அல்லது அந்த இலக்கியம் சார்ந்த விமர்சனங்கள் அந்த மாதிரி, அதாவது மொழி ஆளுமை சற்றே குறைவாக உள்ளவர்கள், தீவிர இலக்கியத்தில் மட்டும் நாட்டம் உள்ளவர்கள், அதன் தரத்தை மட்டும் கவனத்தில் கொள்பவர்கள் எழுதக்கூடிய பத்திரிகைகள் அது இருக்கும். இப்போது என்னுடைய பத்திரிகை மெட்டாஸ்பேப்பர்.com இருக்கட்டும், முன்னாடி சமஸ் பண்ணார் இல்லையா அருஞ்சொல்னு ஒரு பத்திரிகை, மாலன் திசைகள்னு ஒரு பத்திரிகை நடத்துகிற, இந்த மாதிரி பத்திரிகைகளில் நீங்கள் சொல்கிற மாதிரி பிழைகள் எதுவுமே பார்க்க முடியாது.
வரும். பிழை இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு எழுத்து பிழை இல்லாமல் எதுவுமே வராது. 100% பிழையற்ற ஒரு பதிப்புங்கிறது சாத்தியமில்லை அநேகமாக. சரியா? பட் பெரும்பாலான பத்திரிகைகள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம், தமிழில் உங்களுக்கு வந்து ஸ்பெல் செக் அவ்வளவு தரமானது இல்லை. இன்றைக்கி நம்ம அச்சு பத்திரிகைகளை கையால் உட்காந்து ப்ரூஃப் படித்தா, நான் படிச்சிருக்கேன், அந்த மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. அப்படி படிக்க முடியாது. நம்ம ஸ்க்ரீனில் படிக்கும்போது கண்ணு தவறி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ பிழைகள் அதனால் வரக்கூடியதாக இருக்குமே தவிர, திட்டமிட்டு பிழைகளோடு எழுதணுன்னோ அல்லது திட்டமிட்டு பிழையோடு தான் பப்ளிஷ் பண்ணணுன்னோ எந்த எடிட்டரும் நினைக்க மாட்டாங்க. இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி, இணைய இதழ்களுக்கான செலவு, அதுதானே கேட்டிங்க. செலவு ஒன்று. இன்னொன்று, ஏன் பாதியில் நின்று போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, பாதியில் நின்று போகிறதுக்கான காரணங்கள் பெரும்பாலும் இது வந்து தனிநபர் ஆர்வத்தால் ஆரம்பிக்கப்படுகிற இதழ்கள் நிறைய இருக்குது. பெரும்பாலும் அப்படித்தான் இருக்குது. தனிநபருடைய ஆர்வம், அந்த ஆர்வம் வடியும் போது அல்லது அவருடைய அக்கறை திசை மாறி செல்லும் போது வேற ஏதாவது அவருடைய சொந்த காரணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணிகள் இதுக்கு காரணமாக இருக்குது ஒரு பத்திரிகைகள் நின்று போகிறதுக்கு. வாசகர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தப்பட்ட பத்திரிகையாக ஒன்று நான் கேள்விப்படலை. ஏன்னா நீங்கள் எங்கே சுற்றினாலும், நீங்கள் வார பத்திரிகைன்னு சொன்னாலும் சரி, இணைய பத்திரிகைன்னு சொன்னாலும் சரி, எதுனாலும் சரி, தமிழ் வாசக பரப்புங்கிறது வந்து ஒரு சின்ன சர்க்கிள் தான். அது சுற்றி ஒரு 50,000 பேருக்குள்ளே தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க, படிச்சுக்கிறாங்க. இலக்கியம் படிக்கிறவனும் அவன் தான், சமையல் குறிப்பு படிக்கிறவனும் அவன் தான், ஜோசியம் படிக்கிறவனும் அவன் தான். எல்லாம் 50,000 பேருக்கு உட்பட்ட ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அவங்க எங்கே தரமாகவோ அல்லது தனக்கு ஏற்றதாகவோ இருக்கிறதோ தேடி வந்து படிக்கத்தான் செய்வார்கள். சரியா? அது இல்லாமல் போக வாய்ப்பில்லை. பட் ப்ராக்டிக்கலாக என்ன சிக்கல் அப்படின்னா, இணையத்துக்கான செலவு அப்படிங்கிறது குறைவு. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பாயிண்ட்டு கரெக்டு. இணையத்துக்கான செலவுங்கிறது குறைவு. ஆனால் ஒரு பத்திரிகையை வடிவமைத்து நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கான அந்த டெக்னிக்கல் செலவுகள் இருக்குது பார்த்தீங்களா, சர்வர்லேருந்து ஆரம்பித்து எல்லாமும் இதை யாராவது ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கிட்ட கொடுத்து தான் நீங்கள் இதை செய்ய வேண்டியதாக இருக்குது. அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜ்லேருந்து ஆரம்பித்து பார்க்கும்போது இது ஜாஸ்தி ஆகுது. ஆர்வத்தில் ஆரம்பிக்கக்கூடிய தனிநபர்கள் இந்த செலவு வருஷத்துக்கு வருஷம் எகிரிட்டு போகும்போது பயந்துருவாங்க. சமாளிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். இப்போ நீங்கள் விகடன்.com நீண்ட நெடுங்காலமாக வருது, குமுதம்.com நெடுங்காலமாக வருது. இதெல்லாம் வந்து குமுதம் பத்திரிகை, விகடன் பத்திரிகை, கல்கி பத்திரிகை இணைய பதிப்பு வருவதற்கு முன்னால் இருந்து அவங்க இருக்காங்க, பல்லாண்டு காலமாக செயல்பட்டு வராங்க. இது ஒரு செலவு கிடையாது அவங்களுக்கு. பட் தனிநபர் தன்னுடைய மாத வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து வைத்து இதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னும் போது அந்த சிக்கல் வரத்தான் செய்யும். அதனால தான் பல இதழ்கள் பெரும்பாலும் நின்று போகிறது. மறுபடியும் கையில் பணம் வரும்போது அவங்க ஆரம்பிப்பாங்க, சிக்கல் தீரும்போது ஆரம்பிப்பாங்க. அது நடக்க. இது என்னென்னா, இது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுங்கிறது வேற, தனிநபர் ஆர்வத்துக்கு பண்ணுறதுங்கிறது வேற. பட் 20 வருஷம் ஆனாலுமே கூட வளர் நிலையில் தான் இருக்குங்கிறது தான் உண்மை. இது பொதுவாக அதிகமாக இந்த இணைய இதழ்கள் தொடங்கி அந்த பயணத்தை தொடர்ச்சியாக போக முடியாத இதழ்கள் பார்த்திங்கன்னா இலக்கிய இதழ்கள் தான் அதிகமாக இருக்குது. இலக்கிய இதழ்கள் அவங்க ரம்யாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பெரிய தொகை ஆகிறதா அவங்க சொல்லலை. ஒரு சின்ன தொகையிலேயே கூட ஒரு இலக்கிய இதழை நம்ம இணையத்தில் தொடங்கி நடத்த முடியும் அப்படின்ற. அப்படி இருக்கும்போது இலக்கிய இதழ்களை பற்றி மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் இலக்கிய இதழ்களில் ஒரு தொடர்ச்சியின்மை இருக்குது? அடுத்து இதனோட இன்னொரு கேள்வி, இப்போ இந்த படைப்புகளுக்கு வரக்கூடிய அந்த ஃபீட்பேக், பின்னூட்டம் இருக்குதுல்ல, உடனடியான பின்னூட்டம், அது இணைய இதழ்களில் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை வந்து உருவாக்குது? அதெல்லாம் நம்ப தகுந்ததா? ஜெயமோகன் வந்து ஃபீட்பேக்கையே ஒரு படைப்பாளி படிக்கவே கூடாதுன்னு, ஆனாலும் அது ஆர்வத்தின் காரணமாக நம்ம அதை திறந்து பார்க்காம இருக்க முடியறதில்ல. இந்த ஃபீட்பேக் வந்து இணைய இதழ்களில் எந்த மாதிரியான பாதிப்பை உருவாக்குது? ரெண்டாவது, இலக்கிய இதழ்கள் நடத்துறதுக்கு செலவு குறைவு அப்படின்னு இருந்தும் கூட, அந்த சூழல் இருந்தும் கூட ஏன் இலக்கிய இதழ்களில் ஒரு தொடர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ரம்யா அவர்கள் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். இலக்கிய இதழ் பாராகோன் சார் 50,000 சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இலக்கிய இதழ்னு வந்து அவ்வளோ பெரிய ரீடர்ஸ் கிடையாது. இப்போது காலங்காலமாக பார்த்தோன்னா ஒரு 1000 பேர் தான். ஒரு திட்டமானன்னு சொல்லலாம். எழுத்து இதழ் தொடங்கும் போதே சிசு செல்லப்பா வந்து 1000 காப்பி தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு நீலி ஆரம்பிக்கும் போது நானும் அதே 1000 பேர் தான், இத்தனை காலம் ஆயிடுச்சு, அதே 1000 பேர் தான் இருக்காங்கன்ற மாதிரி தான் என்னுடைய தாட்டுமே.
இப்போது சில கட்டுரைகளுக்கு அதிக வியூஸ்லாம் வந்திருக்கு. இப்போ சுசித்ராவோட ஒரு கட்டுரை வந்து 7000 வரைக்கும் போயிருக்கு. அது நார்மலாக ஒரு மீடியோக்கராக இருக்கக்கூடியதை விட கொஞ்சம் அதிகமான வியூஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் சைதன்யோட கட்டுரை வந்தோடனே 2000 பேர் 2-3 நாள்லேயே 2000 பேர் படிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஓவராலாக நான் 1000ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் அதுலேயுமே நான் வந்து 1000 பேரையுமே நம்பலை, ஒரு 100 பேர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் எங்கள் கூடவே இன்ட்ராக்ட் பண்ணுறது அந்த ஒரு 10 பேர் தான். அந்த 10 பேர் நாங்கள் எழுதுகிறவங்க தான். அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் தான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றது. இப்போ அவர் கேட்டதில் வந்து ஏன் வந்து இணைய இதழ்கள் மட்டும் நான் இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து சிற்றிதழ் மரபில் ஏற்கனவே எங்களுக்கு வந்து புகுத்தப்பட்ட ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு வேலை இல்லாமல் நான் இலக்கியத்துக்குள்ளே உள்ளே வர்றதை என்னோட முன்னோடிகள் யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ மோனருங்க சார், கோபாலகிருஷ்ணன் சார்லாம் இருக்கா, வேலை இருக்கா, ஓகே, அதுக்கப்புறம் நீ இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இருக்காங்க. ஏன்னா இலக்கியத்திலேருந்து மணி வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புமே இன்றைக்கி கிடையாது. ஏன்னா இங்கிலீஷில் நாங்கள் நின்று பார்க்கும்போது பப்ளிஷிங் ஏஜென்ட்ன்ற வேர்டை கேட்கும்போதே கொஞ்சம் மிரட்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு எழுத்துலேருந்து மணி வர்றது அப்படின்றது ஒரு சின்ன பார்க்கக்கூடிய அளவுக்கு முன்னோடிகள் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது சீசு செல்லப்பாலாம் வந்து புத்தகங்களை தலையில் தூக்கிட்டு போய் அந்த பிக்சர் வந்து மறையவே மாட்டேங்குது. ஆக்கி ஜெயராமன்லாம் வந்து ஆக்கி கோபாலன்லாம் வந்து காதம்பரின்னு ஒரு இதழ் நடத்தினாங்க. அவங்க ஏன் இதழ் நின்று போச்சுன்னா அதை வந்து வெளியில் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு 4 மாதம் தொடர்ச்சியாக வந்து வரலைன்னா அதால் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அச்சு இதழ் இல்லையா. இப்போ இன்றைக்கி அந்த எதுவுமே இல்லை, அது ஆக்சுவலாக ஃப்ரீயாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாயில் என்னால் ஒரு இதழ் ஆரம்பிச்சிட முடியும். ஆனால் வேறு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இப்போ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இலக்கிய இதழ் பண்ண முடியாது, அது ஒரு இது போயிடுது. ரெண்டாவது ஒரு புகழோ இல்லை ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காகவோ கிரியேட் பண்ணுறவங்க ஒரு கொஞ்ச நாளில் பண்ணிவிட்டு அப்படியே காணாமல் போயிடுவாங்க. இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. அப்புறம் மூணாவது ஒன்று இருக்கக்கூடாது என்னென்னா, இதை யாராவது படிக்கணுன்ற தாட்டு கூட இருக்கக்கூடாது. நீ எதுக்காக கிரியேட் பண்ணுற அப்படின்னா, ஒரு 10 பேர் இன்றைக்கி இருக்குது என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க தான் என் கண்ணுக்கு நிதர்சனம். அப்புறம் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பின்னூட்டங்கள் வரக்கூடிய ஆட்களை வந்து எனக்கு தெரியும். அவங்களே வந்து அவங்களே மெயில் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பேஷனேட்டாக இருக்கவங்க மட்டும்தான் பின்னூட்டத்தையே போடுறாங்க. முதல்ல படிக்கிறவங்க பெருசு, அதில் பின்னூட்டம் போடுறவங்க 2 பேர் 3 பேர் தான். அப்போது அவங்க அடுத்து ரைட்டர்ஸாக க்ரியேட் ஆகிறவங்கள தான் நான் பார்க்குறேன். சில பேர்லாம் வந்துட்டு அடுத்து என்ன நீலிக்கு பண்ணலான்னு கேட்கக்கூடியவங்க வந்துடுவாங்க, க்ரியேட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் இலக்கிய இதழ்கள் வந்து தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு காரணத்தால் நிற்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும். அந்த விஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த இதழ் முடிஞ்சிருச்சு. இப்போ சொல் புதிது மாதிரியான இதழுக்கு வந்து ஒரு 9 இதழ்கள் இருக்குது. 9 இதழுமே வந்து ஒரு ரெப்பாசிட்டரி தான், நாலேஜ் ரெப்பாசிட்டரி. அது ஒரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு வேர்டு இருக்காது. இப்போ இன்றைக்கி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இன்றைக்கி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், நிறைய இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே நமக்கு இல்லை. இப்போ சிந்தனை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துடைய சிந்தனையை கட்டமைக்கக்கூடிய ஆள்களாக நான் 2 பேரை நினைக்கிறேன். ஒன்று வந்து அறிஞர்கள், அதாவது தமிழ் அறிஞர்கள், எல்லா துறை சார்ந்த அறிஞர்கள். இன்னொன்று வந்து அது எல்லாமே இப்போ என்ன சொல்ல, தொல்லியல் அறிஞர்கள், தமிழறிஞர்கள். தமிழர்கள்னால் நான் வந்து சொல்கிறது இப்போது தொன்மம் சார்ந்து இப்போ ஆக்கா பெருமாள் சார் மாதிரி, ஜெயசுதாசன் சார் மாதிரி, வேதசகாயகுமார் மாதிரியான அறிஞர்கள், அந்த மாதிரி பீப்புள். இன்னொன்று வந்து தீவிர இலக்கியம் சார்ந்து இயங்கக்கூடிய முன்னோடிகள். இவங்கெல்லாம் தான் ஒரு காலகட்டத்துடைய சிந்தனையை கட்டமைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு ஒரு விஷன் இருக்குது. அந்த விஷனை இது பண்ணி தான் அந்த இதழ்கள் வந்து ஆரம்பிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு அது போயிடும், அது ரெப்பாசிட்டரியாக க்ரியேட் ஆகும். அப்படி ரெப்பாசிட்டரியாக க்ரியேட் ஆகாத எதுவுமே வந்து தீவிர இலக்கியத்தில் ஒரு பொருட்டாக கருதப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கும் 1940களில் 60களில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இதழுடைய இது வந்து இன்றைக்கி வந்து பொக்கிஷமாக நாங்கள் நினைக்கிறோம். அப்படி தான் இப்போ நீலி இதழோ மற்றதோ இருக்கும். அப்படி ஒரு இதழ் வந்து மேபி அந்த நீங்கள் கேட்ட முதல் கேள்வியோட இதில் இதுவும் செய்கிறோம். அப்படி ஒரு இதழை வந்து க்ரியேட் பண்ண முடியாத அளவுக்கு இணையம் வந்து வாஸ்ட்டாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபைன் பண்ணி வரக்கூடிய சரியான இலக்கிய தீவிர சிற்றிதழ்கள் தமிழில் இன்னும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரம்யா சொன்னதுக்கு ஒரு சின்ன இது ஒன்று தோணுது எனக்கு. 1000 பேர் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா, பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. நான் சொன்ன 50,000 ரொம்ப ஜாஸ்திங்கிற மாதிரி. ஒன்றுமில்ல, அஜி இங்கே தான் இருக்கா, கேட்டு பாருங்கள். ஜெயமோகன் சைட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வியூவர்ஸ்னு. தமிழில் வாசகர்கள் இருக்கிறார்கள், வாசிக்க என்ன தருகிறீர்கள், எப்படி தருகிறீர்கள், அது தீர்மானிக்குது. கிட்டத்தட்ட அது பத்திரிகை தான். அவர் தனிநபர் நடத்துகிறாரு, தனிநபருடைய பிளாக்னு நீங்கள் சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது பிளாக் இல்லை, அது ஒரு பத்திரிகை. அவர் எழுதுகிற கதைகள், அவர் எழுதுகிற கொற்றைகள், வாசகர் கடிதங்கள், விவாதங்கள், விமர்சனங்கள் எல்லாமும் இருக்குது. இது போக இன்றைக்கி ஒரு இயக்கமாகவும் ஆரம்பித்து வேறு பல இலக்கியத்துக்கு அப்பாலும் வெளியில் பல விஷயங்கள்
அறிந்து கொள்ளப்பட வேண்டிய பல விஷயங்கள் போகுது. 10,000 பேராவது மினிமம் ஒரு நாளைக்கு படிக்கிறான்னும் போது தீவிர இலக்கியம் சார்ந்து படிப்பதற்கே 10,000 பேர் இருக்காங்கிறதான் உண்மை. நான் 10,000 சொல்கிறது ஒரு குத்து மதிப்பான கணக்கு. இதை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கலாம். பிரிந்து இருக்கிறார்கள், வேறு வேறு இடங்களில் பிரிஞ்சு போகிறாங்க, பரவலாக போகிறாங்க, போய் சேர மாட்டேங்குது. மெயின் பிரச்சனை நான் நினைக்கிறது அதுதான். தீவிரமாக ரொம்ப சின்சியராக இப்போ உங்களை மாதிரி ஒரு நோக்கத்தோடு எடுத்து செய்யக்கூடியவர்கள் சென்று சேருவதுன்னு ஒன்று இருக்குது. இது எழுத்துக்கு அப்பாற்பட்டது, பத்திரிகைக்கு அப்பாற்பட்டது. மார்க்கெட்டிங் அஃப்கோர்ஸ் ரைட்டர்ஸ்க்கு அது வராது, ஆனால் அது தேவை. இதை சொல்லணும்னு தோணித்து அதனால தான். சின்ன மறுப்பு தான், ஒரு 2 இது மட்டும் சொல்ல. இப்போது தமிழ்னி வந்து கொஞ்சம் நின்று போனதுக்கான காரணம் வியூவர்ஸ் வராமல் இருக்கிறதுன்னு நான் கேள்விப்பட்டேன் நண்பர்கள் வழியாக. இப்போது ஜெயோட சைட்டில் வந்து ஜெயோட சைட்டை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜெய வந்து பொன்னியின் செல்வன் பற்றி எழுதுனா 1,00,000 பேர் கூட படிப்பாங்க. ஆனால் தீவிர இலக்கியம் சார்ந்த அந்த வாசகர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் ஜெய வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபினாமினா இன் தமிழ் லிட்ரேச்சர். அவருடைய படைப்புகளை வாசிக்கிறதுக்குன்னு நிறைய வியூவர்ஸ் நிறைய பேர் வருவாங்களே தவிர, இலக்கியம் தீவிர இலக்கியம் சார்ந்த சிந்தனையாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், அதுக்கு நான் மிக நிச்சயமாக சொல்ல முடியும் 2,000 பேருக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய 100 பேர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த செஷனை விவாதங்களில் தொடரலாம். அடுத்தது சொக்கனிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, இந்த அதான் கடைசி கேள்வி, இந்த இணைய இதழ்களுடைய எதிர்காலம் அடுத்தது என்னவா இருக்கும், எந்த வடிவத்தில் இருக்கும்? என்ன ப்ராட்காஸ்ட்லாம் வந்துருச்சு, இப்போ அடுத்தது அதனுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கணிச்சு சொன்னால் நல்லாயிருக்கும். கணிச்சு சொல்கிறதுன்னு சொல்கிறதை விட நம்மளுடைய பார்வை சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறது மூலமாக நம்ம எதை ஊகிச்சு அறிய முடியுது அப்படிங்கிற அந்த கோணத்தில் நான் பதில் சொல்கிறேன். எழுத்தா ஆனால் அவன் அந்த எழுத்தா எழுதப்படுகிற விஷயங்களை நுகர்வோரை விட இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சாக, ஒரு காட்சியாக அந்த மாதிரி நுகர்கிறவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். இப்போது ஜெயமோகன் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய உரைகள் ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் அவர்களுடைய எழுத்துக்களை படிக்கிறவர்களுடைய ரேஷியோவும் அவர்களுடைய உரைகளை கேட்கிறவர்கள் அல்லது பார்க்கிறவர்களுடைய ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு 15 மடங்கு அதிகமாகி விடுகிறது. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம் உண்டு. என்னுடைய சிறுகதை ஒன்று ஒரு இணைய இதழில் வெளியாச்சு. அவர் அந்த இணையதளோட ஆசிரியர் உடனே என்ன கேட்டார்னா, சார் அந்த சிறுகதை அப்படியே நீங்களே படித்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்டாக அனுப்பிடுங்க அப்படின்னாரு. எனக்கு அவர் எதுக்கு கேட்குறாருன்னு புரியல. அவர் நல்ல நண்பர், பல வருட நண்பர். சரி, அவரை நம்பி வாய்ஸ் நோட்டாக படித்து அனுப்பிச்சேன். எனக்கு அதுக்கு ஒரு 25 நிமிஷம் செலவாச்சு, அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் அதை பிரசுரிக்கும் போதே கதைக்கு மேலேயே இந்த கதையை ஆசிரியர் குரலில் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்தார். அதை கிளிக் பண்ணால் என்னோடய குரலில் அந்த கதையை நீங்கள் கேட்டுக்கலாம், படிக்க வேண்டியதில்லை. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து அவரை மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், சார் உங்கள் கதையை படித்தவங்க 1500 பேர், கேட்டவங்க 15,000 பேர் அப்படின்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனால் யோசித்து பார்த்தா அது சரியாகத்தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றனன்னு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம காது வழியாக கேட்குறது, இப்போ நம்ம வாக்கிங் போகிறோம், சமையல் செஞ்சிட்ருக்கோம், வேறு ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம், ஆனால் காது சும்மா தான் இருக்குது, அந்த நேரத்தில் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை காது வழியாக கன்சியூம் பண்ணுற ஒரு ஹேபிட் நமக்கு வந்துடுச்சு. இப்போ கார்லெல்லாம் ரொம்ப தூரம் ஆஃபீஸ்க்கு தினமும் போயிட்டு வரவங்கெல்லாம் வந்து பாட்காஸ்ட்டுன்னு சொல்லப்படுகிற இந்த ஒலி வடிவ பத்திரிகைகளை, நான் அதை ஒலி வடிவ பத்திரிகைகள்னு தான் சொல்கிறேன், அதை தொடர்ந்து கேட்கிறார்கள். எப்படி சொல்கிறேன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நான் என்னுடைய ஃபோனில் சில பாட்காஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நிதி தொடர்பாக ஒரு 4-5 பாட்காஸ்ட், தொழில்நுட்பம் தொடர்பாக ஒரு 2-3 பாட்காஸ்ட், இலக்கியம் தொடர்பாக ஒரு 2-3 பாட்காஸ்ட், வரலாறு தொடர்பாக 1 அப்படிங்கிற மாதிரி நான் கலவையாக எனக்கு பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, திங்கட்கிழமையானா ஒரு நிதி தொடர்பான ஒரு 30 நிமிடம் ஒருத்தர் சமீபத்திய நிதி தலைப்பு ஒன்றை பற்றி நல்லா விரிவாக பேசிடுறாரு. செவ்வாய்க்கிழமையானா ஒரு வரலாற்று ஆசிரியர் ஏதோ ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் அவர் இன்னொரு எக்ஸ்பர்ட்டை பேட்டி எடுக்கிறார். அது எனக்கு கிடச்சிடுது. இப்படி எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் காது மூலமாக எனக்கு கேட்டுடுது. தினமும் 1 மணி நேரம் நான் நடக்கிறேன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு எனக்கு எந்த விதமான கண்டென்ட் பஞ்சமும் கிடையாது. இதை வந்து நான் இளைய தலைமுறைகள்கிட்ட நிறைய பார்க்குறேன். அவர்கள் நிறைய ஆடியோ கன்சியூம் பண்ணுறாங்க, வீடியோவும் கன்சியூம் பண்ணுறாங்க. அது ஒரு நம்ம குறை சொல்கிற செஷனாக அதை வச்சுக்க வேண்டாம், நிறையான இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். ஆடியோவாக ஒரு விஷயத்தை அவங்க நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. அவங்க இன்னும் புத்திசாலியாக இருக்காங்க. இப்போ உரைன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் படிக்க வேண்டிய கதையை 1/2 மணி நேரத்தில் தான் படிக்க முடியும். அவங்க ஆடியோவை என்ன பண்ணுறாங்க, 1.25x 1.5x 2x எல்லாம் போட்டு கேட்குறாங்க. நீங்கள் 1/2 மணி நேரம் போட்ட ஆடியோவை அவங்க 1/4 மணி நேரத்தில் கேட்டுட்டு விஷயம் காதில் விழுந்துருச்சு, போதும், அவ்வளோதான். நுணுக்கமாக ஒரு வரியாக படிக்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்கிற நேரத்தில் அவங்க அதையாவது கேட்குறாங்களே அப்படின்னு தான் நம்ம மகிழ வேண்டியிருக்கு. இதை நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, சலிச்சுக்கலாம், என்னங்க படிக்கிற மாதிரி வருமா,
இப்போ ஒரு புத்தகம், இப்போ ஹாரி பாட்டர் இருக்குது, ஹாரி பாட்டர் புத்தகம் நான் வரியாக 3 தடவை படிச்சிருக்கேன். அது படமாக வந்திருக்கு, 8 படம் வந்திருக்கு. 8 படத்துலையும் ஒரு வினாடி கூட நான் பார்த்தது கிடையாது. எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து ஹாரி பாட்டர் படம் பார்க்குறவங்க புத்தகம் படிக்காதவங்கள பார்த்தா ஒரு வெறுப்பு. புத்தகத்தில் எவ்வளோ இருக்குது, அதை போய் படமாக போய் பார்க்குறீங்களே. ஆனால் புத்தகமாக படிக்கிறவங்க 100 பேர்னா படமாக பார்த்தவங்க வந்து 1,00,000 பேர். அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக அதை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள் அப்படின்னா அதை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வருங்காலத்தில் வரும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கே நிறைய இணைய பத்திரிகைகளில் முக்கியமான கட்டுரைகள்லாம் ஆடியோ வடிவில் கொடுக்க தொடங்கிட்டாங்க. அவங்ககிட்டலாம் புள்ளி விவரங்களை நம்ம கேட்டோம்னா கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு புள்ளி விவரம் தான் நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் அவர்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு வகையில் விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். எப்படி வீட்டிலலாம் குழந்தைங்க காய்கறி சாப்பிட அடம் பிடிச்சாங்க அப்படின்னா அதை வந்து கட்லெட்டாக மாற்றி தோசையில் போட்டு அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணி அம்மாக்கள் வந்து ஊட்டிடுறாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு. அது போல் அந்த கன்சம்ஷன் ஃபார்மேட் மாறிட்டு இருக்குமே தவிர கதை, கட்டுரை, கவிதை அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படைகள் மாறாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இணைய இதழ்கள் கண்டிப்பாக இந்த மாற்றத்துக்கு ஏற்கனவே தயாராகிட்டு இருக்கு. தமிழில் அது கொஞ்சம் குறைச்சல், ஆங்கிலத்திலிருந்து அந்த ஒரு மாற்றமும் தமிழுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாம். கேள்விகள் கேட்கலாம். பாரதியார் நடத்திய இதழ்கள் வந்து சிற்றிதழ்களில் சேருமா இல்லையான்னு தெரியல. ஆனால் மாதவையா நடத்தினா பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறதெல்லாம் சிற்றிதழ். எழுத்து காலத்திலேருந்து எழுத்து கசடத வரை பிரக்ஞை, அப்புறம் நிறப்பிரிகை, போக இடதுசாரிதழ்கள் தாமரை, செம்மலர், அதற்கு பிறகு வானம்பாடி, பிறகு கனையாளி, சோமங்கலா, காலச்சுவடு, சுந்தரராமசாமி காலச்சுவடு, கண்ணன் காலச்சுவடு அப்படின்ட்டு நிறையா வருது. இந்த எல்லா இதழ்களுக்கும் ஒரு நிறம், ஒரு மனம், ஒரு குணம் இருந்தது. தமிழர்களுடைய படைப்பு போக்கை, இலக்கிய போக்கை, சிந்தனை போக்கை, பண்பாட்டு போக்கை மாற்றி அமைத்தவை, முற்றிலுமாக மாற்றி அமைத்தவை என்று சொல்ல முடியாவிட்டாலும் அந்த மாறுதலுக்கு காரணமாக இருந்தவை என்று சொல்லலாம். இந்த கேள்வி 4 பேருக்கு தான். இப்படி தமிழர்களுடைய சிந்தனை போக்கிலே, படைப்பு போக்கிலே, பண்பாட்டு போக்கிலே ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ணிய இணையதழ்கள் அப்படின்ட்டு எதையாவது சொல்ல முடியுமா? அதுக்கு முன்னால் ஒரு 2 திருத்தம். ரம்யா சொன்ன மாதிரி செல்லப்பா புஸ்தகத்தை தலையில் தூக்கிட்டு வரல, 2 பெரிய பை வச்சுருப்பார், 2 கையிலிருந்தும் தூக்கிட்டு வருவார். யாரும் அதை சுமக்கிறதுக்கு விடமாட்டார், அவராக சுமந்துட்டு வருவார். 2வது இன்னொரு கொசுரு, ராகவன் வந்து அவர் பேப்பருக்கு ஏன் மெட்ராஸ் பேப்பர்னு பேர் வச்சார், தமிழ் பேப்பர், தமிழ் தலைப்பு கிடைக்கலையா? 4 பேருமே பதில் சொல்லலாம். நேரடியாக என் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். தனித்தமிழில் தான் தலைப்பு வைக்கணும்லாம் நான் நினைக்கல. 1. 2வது, நீங்கள் தனித்தமிழில் தலைப்பு வச்சிங்கன்னா யூஆர்எல் உங்களுக்கு ஒழுங்காக இருக்காது, ஒரு பையன் வரமாட்டான் சைட்டுக்கு. தமிழ் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் ஸ்பெல் பண்ணுவீங்க நீங்கள்? ஸ்பெல் பண்ணுங்க பார்ப்போம். சரி, TAMIZH போடக்கூடாதா? ஹெச்சை விட்டுட்டு இசட் மட்டும் போடக்கூடாதா? THA போடுவீங்களா, T போடுவீங்களா? இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒருத்தன் சிந்திக்க ஆரம்பித்தானா உங்கள் சைட்டுக்குள்ளே வந்து படிக்கவே மாட்டான். புரியுதுங்களா? படிக்க வைக்கிறதுக்கு ரீடரை உள்ளே வர வைக்கணும்னா மேலே நீங்கள் வைக்கிறது வந்து ஈஸியாக டைப் பண்ண மெட்ராஸ்னு வச்சது, சென்னைன்னு ஏன் சார் வைக்கலண்ணா? MADRAS. ஸோ இது 1. 2வது, நீங்கள் கேட்டது அந்த மாதிரியான பத்திரிகை, இணைய பத்திரிகைகள் ஏன் வரல அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, வரல, நிச்சயமாக வரல. இது தொடக்க கட்டத்தில் இருக்கோம் நம்ம. நீங்கள் இது மணிக்கொடியிலேருந்து பேச ஆரம்பிக்கிறீங்க, சுபமங்களா வரைக்கும் வரீங்க, கண்ணன் காலச்சுவடு வரைக்கும் வரீங்க. எத்தனை நீண்ட காலகட்டம் அது யோசிச்சு பாருங்க. இணைய பத்திரிகைகள் அப்படிங்கிறதே பரவலாக வர ஆரம்பிச்சது 2019 அப்புறம். நான் சொல்கிறேன் சார், 7 வயசு குழந்தை சார், 2ஆம் கிளாஸ் போகுது. அவ்வளோலாம் எதிர்பார்க்காதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். திண்ணை இருக்குது, திண்ணை இன்னுமே வந்துட்டு இருக்கு, திண்ணை இன்னுமே வந்துக்கிட்டு இருக்கு. புது திண்ணைன்ற பேரில் வந்துட்டு இருக்கு. நீண்ட நெடுங்காலமாக வரும். அதுதான் 2000 வருது திண்ணை. திண்ணை, பதிவுகள், திசைகள், தமிழோவியம், இதெல்லாம் தான் ஆரம்ப காலத்து பத்திரிகைகள். ஆரம்ப காலத்து முயற்சிகள் எல்லாமே வெகுஜன வாசகர்களை நோக்கி எல்லாரையும் பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறதுக்காக செய்யப்பட்ட முயற்சிகள். இப்போ இவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கனலி வந்து இப்போ தஸ்தாவெஸ்கி சிறப்புதழ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. தமிழினி கோகுல் வந்து காத்திரமான படைப்புகள் வரக்கூடிய
சாத்தியம் இணைய இதழ்கள் இருக்குங்கிறதே இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு தெரிய வருது வெளியில். இனி இது பரவலாகணும். அங்கே தான் நான் சொன்ன பாயிண்ட் அடிக்குது. மார்க்கெட்டிங்னு ஒன்று கிடையாது, அவங்களுக்கான சாத்தியம் இல்லை. அதுக்கெல்லாம் பத்திரிகை நடத்துகிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாக போய் படித்தா. இப்போ தமிழினியே வந்து எப்படி ஸ்பெல் பண்ணி நீங்கள் உள்ளே போவீங்க? தமிழன் தப்பு செய்ய தயங்காதவன் சார். எல்லா விதமான ஸ்பெல்லிங் தப்பும் நடக்கும். இதை என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். மெட்ராஸ் பேப்பரை டைப் பண்ணி உள்ளே வரவனே என்ன தப்பு பண்ணுறான்னு எனக்கு தெரியும். என்னுடைய இதில் காட்டும் எத்தனை விதமாக மெட்ராஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதான்னு கேட்க முடியாது சார். தப்பு பண்ணுவான். கிரியேட்டிவிட்டி அங்கே நல்லா வேலை செய்யும் சார். நான் ஒரு விஷயம் மட்டும் இதோட சேர்த்துக்க நினைக்கிறேன். கோபாலகிருஷ்ண கோகலே முதலாக கல்லூரியில் வேலை பார்க்க தொடங்கின போது என்ன பாடம் கொடுத்தாலும் நடத்துவாராம். இங்கிலீஷ் பாடம் நடத்துவார். ஒரு 6 மாதம் கழிச்சு சார் கணக்கு வாத்தியார் லீவில் போயிட்டார், ஒரு 3 மாதம் கணக்கு நடத்துங்கன்னா அதை நடத்துவார், ஹிஸ்ட்ரி நடத்துவார், எக்கானமி நடத்துவார், என்ன வேணால் நடத்துவார். அதனால் அவருக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் அவரை வந்து மேட் டு ஆர்டர் ப்ரொஃபஸர் அப்படின்னு கிண்டல் அடிக்க ஆரம்பித்தாங்களாம். என்ன சொன்னாலும் நடத்துவார் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு விளக்கம் சொல்கிறாரு, மேட் டு ஆர்டர் ப்ரொஃபஸர் தான் இன்றைக்கி இந்தியாவுக்கு தேவை. 1900க்கு முன்னாடி நான் சொல்கிறது. மேட் டு ஆர்டர் ப்ரொஃபஸர்ஸ் தான் இன்றைக்கி இந்தியாவுக்கு தேவை. ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான ஒரு காலம் இந்தியாவுக்கு வரும். அப்போ ஸ்பெஷலிஸ்டெல்லாம் பாடம் நடத்துவாங்க. இன்றைக்கி ஒரே நேரத்தில் 10 விஷயங்களை செய்யக்கூடியவங்க தான் இந்தியாவுக்கு தேவை. அவங்களாம் சேர்ந்து இந்தியாவை ஒரு மெச்சூரிட்டி லெவலில் கொண்டு போன அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க, அவங்க வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி தேதிக்கு இணைய இதழ்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுறாங்க. எல்லா விதமான விஷயங்களையும் கவர் பண்ணி அந்த இதழ்களை ஒரு தளத்துக்கு கொண்டு போனதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டாக டீப்பாக போகக்கூடிய இதழ்கள் வரும். அது வந்து அடுத்த கட்ட புரட்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இணைய இதழ்கள், அப்புறம் இன்ட்ராக்ஷன் நடத்துறது, அப்புறம் சிந்தனை மாற்றம் நிகழுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றுனா நான் வந்து ஜெயமோகன்.in தான் சொல்லுவேன். ஏன்னா வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்க, உரையாடல் நடக்கிறத கண்கூட பார்க்க முடியுது, நாமளும் இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால அது ஒன்று சொல்லுவேன். அது ஏன்னா ஒருத்தருடைய பிளாக் இல்லை, அது வந்து லிட்ரரி டெய்லி மேகசின் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது இலக்கியம் சார்ந்தனா எனக்கு வல்லினம் சொல்ல முடியும், மாணவி நடத்தின வல்லினம். இந்த 2 மட்டும் என்னால் சொல்ல முடியும். பர்சனல் இது. நன்றி, அனைவருக்கும் நன்றி.